ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு காவலன் இருக்கிறான். சிலருக்கு அது அம்மனாக இருக்கும், சிலருக்கு அது முருகராக இருக்கும், சிலருக்கு அது கிராம தெய்வங்களான கருப்பசாமி, ஐயனாராக இருக்கும். அந்த காவலனின் பெயர்தான் குலதேவதை. 1000 ஆண்டுகளுக்கு முன் தமிழர் வாழ்க்கை இயற்கையோடு கலந்திருந்தது. மலை, ஆறு, காடு, வயல் எல்லாம் அவர்களுடைய உறவினர்கள் போல. அவர்கள் வாழ்வியல் பாதுகாப்பு மிக முக்கியம். அந்த பாதுகாப்பு சக்தியை அவர்கள் ஒரு வடிவம் கொடுத்து வழிபட ஆரம்பித்தனர். சில குலங்கள் தங்கள் பாதுகாவலனை மலை, நதி, மரம், கல் போன்ற இயற்கை வடிவில் கண்டனர். சிலர் முருகன், அம்மன், கிராம தெய்வங்கள் என சிறப்பு வடிவங்கள் கொடுத்தனர். மேலும் சிலர் போரில் உயிர்நீத்த வீரர்கள், குடும்பத்தை காத்த முன்னோர்கள், இவர்களின் ஆன்மா நம்மை காப்பாற்றும் என்று நம்பினர். அவர்களுக்கு வீரக்கல் வைத்து வழிபாடு